சிலருடைய மேனரிசம்லாம் பார்த்தா நமக்கே சிரிப்பாக வரும். பேசுகிறப்ப சில பேர் தோசை ஊற்றிக்கிட்டே இருப்பேன், பார்த்துருங்களா? அன்பார்ந்த பெரியோர்களே, நான் என்ன பேசுகிறேன் என்று பார்க்கின்ற பொழுது சில கருத்துக்களை நான் சொல்லி 6 தோசை ஊற்றிட்டார் 3வது வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போடுவாங்க, பார்த்துருங்களா? நான் இன்னும் எதற்காக பல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால் அந்த சுட்ட தோசையெல்லாம் 6 தடவை திருப்பி போட்டுக்கிட்டு இருப்பேன். அதை சில பேர் அவன் கருத்தை கேட்க மாட்டாங்க, அந்தாலும் சுடுறதையே பார்த்துக்கிட்டே இருப்பேன். சில பேர் பார்த்திங்கன்னா இது கண்ணை நோண்டுற மாதிரியே இருக்கும் பேச்சு. உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் எதற்காக கேட்க வேண்டும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய அப்படிமா முதல்ல கையை மடக்கியா, பயமாக இருக்குது அப்படின்னு. இன்னும் சில பேர் அடுத்த பாயிண்ட் யோசிக்கிறதுக்கு சில வார்த்தைகளை இடையில போடுவாங்க, பார்த்துருங்களா? இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா பாயிண்ட் மறந்து போச்சுன்னு அர்த்தம். நான் உங்களுடைய பல கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் அப்படின்னாக்கா ஐயா மறந்துட்டாருன்னு அர்த்தம். அந்த இன்னும் சொல்ல போனால் கேப்பில் அடுத்த பாயிண்ட்டை யோசிச்சிருவாங்க. சில பேர் ஆகையினாலே, சில பேர் வருஷம் தெரியாட்டி சில பேர் ஓட்டுவாங்க பாருங்கள். ஒன்று வருஷம் கரெக்டாக சொல்லு, இல்லாட்டி ஒரு 20 வருஷத்தை சேர்த்து சொல்லுவேன். நான் 60களிலும் 70களிலும் என்று நினைக்கிறேன். அப்படின்னா 60லேருந்து 70 வரைக்கும் 10 வருஷம். இல்லை எந்த வருஷம்னு நம்ம கண்டுபிடிக்கிறது? 60களில் அண்ணன் அவர்கள் மேடையிலே பேசுகின்ற பொழுது அப்படின்னா 61லேருந்து 70 வரைக்கும் பேசியிருக்காராம். அது மாதிரி தம்பி அப்படி கீழே குனிஞ்சு பேசுகிறது, வானத்தை அண்ணாந்து பேசுகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் நின்று தேசிய கீதம் மாதிரியே பேசுவாங்க. பேசுகிறப்ப தேசிய கீதம் பாடுறப்ப எப்படி நிற்கிறோமோ அது மாதிரியே பேசுவான். நான் உங்களுக்கு எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உணர்ச்சிகளை நாம் அடக்கி வைக்கக்கூடாது. ஏனென்று கேட்டால் அப்படின்னு அசையவே மாட்டான். எவ்வளவு தான் அவர் பவர்ஃபுல்லாக பேசினாலும் அந்த இடத்துல அந்த பேச்சு எடுபடாது. இந்த உணர்ச்சி மிக்க பேச்சுக்கு அதுக்குன்னு ஒரு ஆக்ஷன் இருக்கணும். சில பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்க சால்வையை பின்னால் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் அடுத்த பாயிண்ட்டுக்கு புறப்படுறாருன்னு அர்த்தம். பிரான்ஸ்லேருந்து ஜெர்மனி போகிறாருன்னு அர்த்தம். பிரான்ஸ் நாட்டிலே மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னாருன்னா அடுத்து இத்தாலிக்கு போகிறாருன்னு அர்த்தம். சால்வை பின்னால் போச்சுன்னா அடுத்த நாட்டுக்கு போகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது மாதிரி மேடை பேச்சில் அந்த கை அசைவு, கால் அசைவு, இதெல்லாம் அது மாதிரி ஒரு திரைப்பட நடிகனுடைய அசைவுகளுக்காக மக்கள் மிகப்பெரிய ரசிகர் மன்றமே வச்சுருந்துருக்காங்க. நாட்டின் வளர்ச்சியை பெரிதும் நிர்வகிப்பவர்கள் பத்திரிகை ஊடகங்களா, திரைப்பட நட்சத்திரங்களா, சமூக ஆர்வலர்களா? ரத்த தானம்னு ஒன்று இருக்கா இல்லையா? ரத்த தானம், ரத்தம் பண்ண கொடுக்கணும். நான் போய் கொடுத்தேன். பள்ளிக்கூடம் காலேஜ் படிக்கும் போது வீட்டுக்கு போய் அம்மா ரத்தம் கொடுத்தேன். என் பாட்டி என்ன தெரியுமா பண்ணிருச்சு, ஊரே கூட்டிகிட்டு காலேஜுக்கு வந்துருச்சு. என் பையன் உடம்புல எத்தனை லிட்டரா எடுத்தியாடா கச்சடா பயிலுவலான்ட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஒரு ஊரே கூட்டிட்டு வந்துருச்சு. எதுக்குடான்னு கேட்டா, ரத்தம் எடுக்கிறது குற்றம்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது. நீங்க போய் சொல்ல முடியுமா? என் பாட்டிட்ட போய் அம்மா ரத்தம் கொடுக்கறது நல்லது, உடனே ஊரும்டா. என் பாட்டி அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது, என் மூதேவி ஆத்துலே தண்ணி வர மாட்டேங்குது, என் உடம்பு பேரண்ட் இருக்கிற இதுக்கோண்டு ரத்தம் எப்படியா ஊரும்ட்டு கேட்குமா கேட்காதா? என் பாட்டி கேட்குது, ஆனா பதில் இல்லை. ஆனா என் சினிமாவை பார்த்த உடனே பெண்கள் கூட ரத்தம் கொடுத்து உதவலாம்னு அந்த பாட்டி மனசுலயும் ஆழமா பதிய வச்சது எதுயா? இன்னைக்கு சினிமாவா இல்லையா? வேற ஒண்ணும் வேணாம் சார். இன்னைக்கு நிறைய கிராமத்துக்கு போங்க, கடவுளின் பெறால எவ்வளவு சண்டை சச்சரவு. ஒரு கிராமத்துக்குள்ள போனா ஒரு கடவுள், என் கடவுள் பெருசுங்கிறான், உன் கடவுள் பெருசுங்கிறான். இப்படி சண்டை நடக்கிற கடவுள் பிரச்சனையில சமூக ஆர்வலராக இருக்கிற நான் உங்கள் கிராமத்தில் 2 கடவுள் ஒண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட முடியுமா? நீ சொல்லு, உண்மையை சொல்லு. இல்லை, நான் பத்திரிகையாளராக இருக்கிறேன், 2 கடவுளும் சரிதான் அப்படின்னு நீ சொல்லிட்டு உள்ள போக முடியுமா? பேனா நிப்ப கழட்டுற மாதிரி தலையை கழட்டி போட்டுருவாங்க. இல்ல 10 பேர் மீசையை வச்சுட்டு இப்படி நிப்பாங்க வாசல்ல. என்ன பேசிட்டு வந்த நீ? இப்ப நீ என்ன சொல்ற? நீ உன் வேலையெல்லாம் வெளியே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா எனது சினிமா அந்த கிராமங்கள்ல உள்ள படிக்காத பாமரர்களுக்கு அடே கடவுள் எல்லாம் ஒண்ணு தாண்டா, மனிதன் எல்லாரும் ஒரு கடவுளை வணங்குங்கடா, பிரச்சனை இல்லடா, கடவுளுங்கிறது நம்ம மன அனுமதி பெறதுக்குண்டு சொன்னது என் படமா இல்லையா சார்? சொன்ன உடனே கைத்தட்டு. என் சினிமாக்கார சொன்னா கைத்தட்டுறான், நீ போய் சொன்னா அடிக்க வரானா இல்லையா? வேற ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு நம்ம ஊர்ல உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் செவ்வாய் தோசைன்னு கல்யாணமே பண்ணாம இருக்கிறாங்களா இல்லையா?
எத்தனை பொம்பளை பிள்ளைய செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள்லாம் பொது அறிவு சமூக ஆர்வம்னு நீ போய் இந்த வீட்டுல சொன்னியேண்டா என்ன சொல்லுவாங்க? பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. இவன் நாத்தியம் பேசுறான், இவன் உருப்படாதவன்ட்டு. செவ்வாய் தோஷம்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. பெண்கள் பருவம் அடைந்தா திருமணம் பண்ணி கொடுங்கடான்னு என் சினிமா சொன்ன உடனே அதை ஏத்துக்கிறானா இல்லையா? எத்தனை மூட நம்பிக்கை இன்னைக்கு ஒழிச்சிருக்கு சார். வரதட்சணையை பத்தி எவ்வளவுதோ பேசியிருக்கிறீங்க, எவ்வளவுதோ எழுதுறேங்கிறீங்க. யாருக்கு சார் புரிஞ்சிருக்குது? என் சினிமா போய் சொன்னிச்சு சார், அட வரதட்சணை வாங்காதடா, பொம்பளைங்கிறவன் நமக்காக உழைக்க வர்றவடா, அவகிட்ட ஏன்டா மணி கேட்கறன்னு சொன்ன உடனே நெத்தில அடிச்ச மாதிரி இளைஞனுக்கு பட்டுச்சா இல்லையா? காதல் திருமணம் பண்ணனானா இல்லையா சார்? என்ன சார் சினிமா பண்ணலங்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார். பெண்களுக்கு மாதம் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா சார்? அந்த மாதம் ஏற்படக்கூடிய பெண்கள் பிரச்சனையை கூட இன்னைக்கும் சில கிராமத்துல பெண்கள் அந்த கொள்ளையிலே தான் கிடக்கணும். ஒரு கொட்டாய் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த கொட்டாயை விட்டு அந்த பெண்ணு நடு வீட்டுக்குள்ள வரக்கூடாது. தனக்குண்டு ஒரு தட்டு, தனக்குண்டு ஒரு வாளி, தனக்குண்டு ஒரு பாயின்னு சொல்லி இன்னைக்கும் ஒதுக்கி வச்சுக்கிறீங்களையா? எத்தனை பேர் அதை போய் நீங்க இது போட்டு காட்டியிருக்கிறீங்க, பத்திரிகையில் எழுதியிருக்கிறீங்க, சமூக ஆர்வலம் எத்தனை பேர் ஊர்ல பேசியிருக்கிறீங்க? ஏன் சினிமா எடுத்து சொன்னிச்சா இல்லையா? அடே அதெல்லாம் ஒரு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோயின்னு சொன்னிச்சா இல்லையா? அப்ப சினிமா செய்யலைங்கிறீங்களா? ஒன்றும் இல்லை சார். என் பொட்டாட்டிய லைட்டாக தஞ்சாவூர்லேருந்து பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன். ஒருத்தர் அப்படியே பஸ் தலை ஏறி இறந்துட்டார். உடனே நான் பக்கத்தில் என்ன பண்ணுறேன், பைக்கை அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே இறங்கி அவருடைய அவர் மண்டையை அப்படியே ஒதுக்கி கட்டி அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க பார்க்குறாங்க, சமூக ஆர்வலர் பார்க்குறாங்க, பத்திரிக்கைக்காரங்க வளைச்சி போட்டோ எடுக்கிறாங்க. அந்த மண்டையை அப்படியே அணைச்சி மூடணுண்டு வரல, எந்திரிச்சு மூடி இணைச்சி அப்படியே போகிறேன் பைக்கில். இப்போ முடிச்சுட்டு வர்றேன். என் மொண்டாட்டி இருக்கிறாள போகும்போது பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு வந்தா, அப்படி இழுக்கமாக பிடிச்சிக்கிட்டு வந்தா. இதை மூடிட்டு வந்தானே பின்னாடி போயிட்டா சார், கேரியலுக்கு பின்னாடி. சமூக ஆர்வலாம் சார். மஸ்தானி, மசக்களி, மதுபாலா, பட்டியாலா இதெல்லாம் என்னன்னு தெரியுமா சார்? ஒரு 2 இது மட்டும் பேர் மாதிரி தெரியுது, மற்றெல்லாம் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சினிமா நடிகைகள் பயன்படுத்திய அழகிய ட்ரெஸ் சார். இதெல்லாம் சுடிதாருடைய பேரா சார்? மசக்களி சார். அப்படி ஒரு ட்ரெஸ் என்ன, அது என்னன்னு சுடிதார் தான் சார். அதுவும் அதுக்கு பேர் மசக்களி. பட்டியாலா சார். இப்படி பட்டியலை போட்டு இந்த மாதிரி அழகான ட்ரெஸ்ஸுகளை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றது இன்னைக்கு காட்டுனது யார் சார்? சினிமா தானே சார்? ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு இந்த பத்திரிக்கைக்காரங்களை எடுத்துக்கங்களேன். ஏதாவது ஒரு கவர்ச்சி நடிகையோட படம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதை முன் போஸ்டில் போட்டுருவாங்க. டவுசரோட இருந்தாலும் என்னைக்கோ எடுத்திருக்க அந்த மாதிரி நீச்சல் குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது எடுத்துடுறது. இவங்க பிரேக்கிங் நியூஸ் கிடைக்கணும், டிஆர்பி கிடைக்கணும்னு அந்த நியூஸை முதல் பக்கத்தில் போட்டுட்டு இராணுவ வீரன் இறந்தாங்கிற செய்தி கடைசி பக்கத்தில் இன்னைக்கு பத்திரிக்கை போடுதா இல்லையா சார்? இன்னைக்கு அது மட்டும் இல்லை சார். தஞ்சை விவசாயி பசி பட்டினியால் எலிகளை உண்டான், இதுதான் சார் முழு நியூஸு. இந்த நியூஸை பத்திரிக்கை ஒரு முழுசா போடுதான்னு பார்த்தா கிடையாது. இந்த நியூஸு அவருடைய சூப்பர்வைசர்கிட்ட போகும்போது அவர் சொல்லுவார், ஆளுங்கட்சா இருக்குது அந்த ஏரியாவில் நம்ம எம்எல்ஏ தான் ஆட்சி புரிகிறாரு, தஞ்சையை கட் பண்ணிடுங்க. நீங்கள் பசி பட்டினியால் விவசாயி எலியை திங்கிறாண்டு. அவரை விட சூப்பர்வைசர்கிட்ட போகும்போது இந்த தஞ்சை இந்த பசி பட்டினி எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் எலிகளை திங்கிறார்கள் போடுதா இல்லையா சார் இன்னைக்கு தங்களுடைய டிஆர்பி ரேட்டுக்காக? ஆனால் எங்களுடைய சினிமா அப்படி எந்த மக்களுக்காவது பயந்து அல்லது யாருக்காவது பயந்தாவது சினிமாவுடைய காட்சிகளை கட் பண்ணுறோமா? ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு மெர்சல் படம் வந்துச்சு, அவங்க செஞ்ச விளம்பரத்தை விட இவங்க செஞ்ச விளம்பரம் தான் சார் கூட. என்ன ஓட்டங்கிறிய நிறுத்தவே முடியல. அப்ப மக்கள் மனதில் நல்லா சரிது. ஏதாவது ஒரு நியூஸை சொல்றா இருந்தா இந்த திரைப்பட நட்சத்திரம் தேவண்டு. ஐயா, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. ஆனால் அந்த காலத்தில் ஏன் பொண்ணா பிறந்தணும்னு நினைக்கிறாங்க ஐயா. சமீபத்தில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கருகில் ஒரு கல்லூரி பெண்ண 4 இளைஞர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த பொண்ணோட முகத்தை கல்லால் சிதைச்சிடறாங்க ஐயா. அப்போ சமூக ஆர்வலர்கள் தான் அந்த இளைஞர்களை கைது செய்ய வேண்டும்னு சொன்னாங்க. எந்த பத்திரிகை ஊடகங்களும் சொல்ல, எந்த திரைப்பட நட்சத்திரங்களும் சொல்லுங்க ஐயா. பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு அப்பாக்களும் சமூக ஆர்வலர் தான். என்னுடைய தந்தை மூலமாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லோருடைய அப்பாவும் ஆசைப்படுற மாதிரி என்னோட அப்பாவும் ஆசைப்பட்டார். நீ ஒரு மருத்துவராக ஆக வேண்டும் என்றார், அதற்கான மதிப்பெண் என்னிடமில்லை. நீ ஒரு பொறியாளராக ஆக வேண்டும் என்றார், அதற்கான பொறுப்பு என்னிடமில்லை. நீ ஒரு ஆசிரியராக ஆக வேண்டும் என்றார், அதற்கான ஆசை என்னிடமில்லை. நீ ஒரு அறிவியலாளராக ஆக வேண்டும் என்றார், அதற்கான அறிவு என்னிடமில்லை.
அவர் நினைத்திருந்தா நீ எதுக்குமே லாக்கிலடான்னு சொல்லி அவர் செய்த கூலித்தொழில் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஆனால் எழுத்தாணி நாம் பிடிக்க ஏர்களப்பணி சுமந்த எந்தளைக்கு மகுடம் ஏற சாணி சட்டி நீ சுமந்த நெத்தி வேர்வதான் சிந்தி நிலத்துல ரத்தம் சிந்தி நீ பட்ட வலிய சொன்னா உசுறு பதறுதையா உள்ளங்கருகுதையா பாசமுள்ள சாமி எந்த கப்ப சாமி உங்க தைய நான் சொன்னா நின்னு அதை கேட்கும் சுத்தி வரும் பூமி உலகத்தில் ஒன்ன விட வழித்தோண எனக்கில்ல உன்னோட நான் இருந்தோம் தெய்வாட ஒன்றும் இல்லை ஐயாவ மனசுக்கு ஆகாச நகர் இல்லை. என்னுடைய மகன் ஒரு மருத்துவனாக இந்த நாட்டுக்கு சேவை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு மருத்துவ துறையின் மூலம் சேவை செய்ய வேண்டும் என்று ரேடியாலஜி என்ற ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அது மூலமா நான் இன்னும் சேவை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா கண்ணதாசன் சொல்றாரு, குற்றம் புரிந்தவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான், குற்றத்திற்கு ஆட்பட்டவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான், ஆனால் அதை யாருக்கு வழங்க வேண்டும் என்பதை பணம் தாயா முடிவு செய்யுது. ஒரு நடிகை வீட்டில் நாய் குட்டி போட்டுட்டா முன்பக்கத்தில் போகிற ஒரு தலைப்பு செய்தியை தன்னுடைய நாட்டுக்காக ஒரு கிராமத்தில் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தா கடைசி பக்கத்தில் போடுதுங்க இந்த பத்திரிக்கை ஊடகம். இந்த பத்திரிக்கை ஊடகமையா நாட்டை நிர்வகிக்க போகுது. ஐயா சக்கரை நோயை பற்றி தெரியுங்களேங்க ஐயா? தெரியும். அதை ஏன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்போ சக்கரை நோயை பற்றி எனக்கு தெரியும். சக்கரை நோய் வந்தால் என்னங்க ஐயா பண்ணோம்? கிருகிருன்னு வரும்பாங்க, ரொம்ப பசிக்கும்பாங்க, அப்புறம் வேறு இன்னும் தெரில. நான் அனுபவிச்சிருந்தா சொல்லுவேன். நான் எனக்கு அப்படி ஒரு அனுபவம் இல்லை, அதனால் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு திரைப்பட நட்சத்திரங்களால் ஒரு அறிவியல் ஆசிரியர் போய் ஒரு மாணவன்கிட்ட பாடம் எடுக்க முடியலங்க ஐயா. ஒரு அறிவியல் ஆசிரியர் போய் ஒரு மாணவன்கிட்ட கேட்குறாங்க, சக்கரை நோயோட அறிகுறி சொல்கிறான்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், பிகரு சுகரு மாதிரி பசங்க உடம்பு ஒருக்கிடுன்னு சொல்கிறாங்க ஐயா. அன்னைக்கு விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை என்னிடம் அனுப்புங்கள், இந்த நாட்டை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று. ஆனால் இன்னைக்கு 1000 இளைஞர்கள் இருக்கும். ஒரு அரசாங்கம் இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருதுங்களா ஐயா? ஐயா ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றுறதுக்கு சமூக ஆர்வலர் தான் ஏன் வருவான். ஆனால் அந்த இடத்துல நான் இறந்துட்டேன்னா கார் மோதி வாலிபர் பலி. இதுதான் ஏன் இந்த பத்திரிக்கை ஊடகத்தினுடைய பங்கு. கார் மோதி இறந்த வாலிபருக்கு நடிகர் நடிகைகள் அஞ்சலி, இதுதான் திரைப்பட நட்சத்திரங்களுடைய பங்கு. ஆனால் அந்த இடத்துல என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குன்னா அதுதான் ஏன் சமூக ஆர்வலருடைய பங்கு. அந்த காலகட்டத்தில் தன்னை அறிமுகப்படுத்துறதுக்கு ஜாதியை பயன்படுத்திய ஒரு காலம் போய் இன்னைக்கு அனைவரும் சமம் என்ற ஒரு நிலை வந்திருக்குன்னா, அம்பேத்கர் சொன்னார், தன்னை உயர்ந்த ஜாதி என்றும் இன்னொருவனை தாழ்ந்த ஜாதி என்று நினைப்பவன் மனநோயாளி என்று. அன்றைக்கு மனிதர்களிடத்தில் பரவி இருந்த ஒரு சாதி சாயலை நீக்கி இருக்குன்னா அதுதான் ஐயா அம்பேத்கருடைய பங்கு. ஐயா இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேன், திருப்பதினா லட்டு ஞாபகத்துக்கு வருங்க ஐயா, திண்டுக்கல்லுன்னா பூட்டு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அரியலூர்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அனிதா தான் ஏன் ஞாபகத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு அப்துல் கலாம் சொன்னார், மாணவர்களே நீங்கள் கனவு காணுங்கள் என்று. இன்னைக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து யாரும் கனவு காணாதீர்கள். ஏன்னா அப்துல் கலாம் கனவு கண்ட இந்தியாவே இந்த இந்தியா கிடையாது. ஆனால் ஒரு ஏழையின் கனவு பாழாகி விடக்கூடாது என்பதற்காக அந்த அனிதாவை டெல்லி வரை கொண்டு சென்று நீதி கேட்ட ஒரு பெருமை நமக்கு நாம நாயகன் அண்ணன் தளபதி அவர்களே சாருங்க ஐயா. இது தளபதியை போல் இந்த நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு சமூக அநீதிகளையும் நாமே முன்னெடுப்போம், அதில் நாளும் பங்கெடுப்போம், ஓர் அணியாய் ஒன்று சேருவோம், நிச்சயம் ஒரு நாள் வென்று தீர்வோம் என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இப்படி பாடல்களை பாடி நீ ஒரு சமூக சேவையா மாறி கிராமங்களுக்கு மருத்துவராகி உடலை சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் ஆகணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் கால சூழ்நிலையினால ஒரு பொறியாளராக ஆனேன். சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் 10 ஆண்டு கால பணிபுரிந்தேன். ஆனால் அன்னைக்கு அவங்க விதைச்ச சமூக சிந்தனை என்ன தெரியுமாங்க பண்ணுச்சு, எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. நான் அந்த வேலையை ராஜினாமா பண்ணேன். இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா கண்ட கனவை நோக்கி நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு கேட்குறீங்களா?
உங்க அப்பா அம்மா கனவு கண்டாங்க, நீ கிராமங்களுக்கு சென்று உடலை சரி செய்யும் மருத்துவராகணும்னு. ஆனா நான் இன்னைக்கு கிராமங்களுக்கா போறேங்க, உடலையும் மனசையும் சரி செய்யக்கூடிய பயிற்சி வகுப்புகளை நடத்திட்டு இருக்கிறேங்க. அங்க இருக்கிற கிராம மக்களுக்கு, குழந்தைகளுக்கு தனித்திறன் வகுப்புகளை நடத்துறேங்க. நேர்மையாக வாழ்வது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்படிதான் என் மாணவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். தம்பி, நேர்மையா நம்ம வாழணுப்பான்னு சொன்னேன். அதுக்கு அவன் கேட்டான், நேர்மைனா என்னன்னு கேட்டான். அவனுக்கு ஒரு கதை சொல்லி புரிய வைக்கலான்னு நான் சொன்னேன். தம்பி, நீ வழியில நடந்து போயிட்டு இருக்கிற, யாருமே இல்லைன்னு வச்சுக்கோயேன், ஒரு பெட்டி மட்டும் கிடக்குது, அந்த பெட்டியை நீ எடுப்பியா மாட்டியான்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னான். நான் திருப்பி இன்னொரு கேள்வி கேட்டேன். அதில் 1 லட்ச ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கோயேன், அப்போ அந்த பெட்டியை நீ எடுப்பியா மாட்டியான்னு கேட்டேன். அப்பயும் எடுக்க மாட்டேன்னு சொன்னான். நான் ரொம்ப சந்தோஷமாயி, இதுக்கு பேர் தான் இப்போ நேர்மைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, அந்த பெட்டியை தான் நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன், அந்த பெட்டியில் இருக்கிற 1 லட்சம் ரூபாயை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. இப்படி எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய மாணவர்களை கூட நேர்மறையாக சிந்திக்க வைக்கிற வகுப்புகளை தாங்க நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த பயனை நம்ம கும்பகோணம் மக்களும் அடையணுங்கிறதுக்காக நானே இங்கே ஒரு பயிற்சி மையத்தை உருவாக்கியிருக்கேங்க. ஆங்கிலத்தில் எப்படி எளிமையாக பேசுறதுங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேங்க. உடலையும் மனசையும் எப்படி வலிமையாக வச்சுக்கிறதுங்கிறதுக்கு பயிற்சிகளை நடத்தி கொடுத்துட்ருக்குறேங்க. இப்பெல்லாம் என்னை பார்த்து யாராவது என்ன வேலை செய்கிறீங்கன்னா நான் என்ன தெரியுமாங்க பதில் சொல்கிறேன், நான் வேலை செய்யவில்லை, நான் சேவை செய்கிறேன்னு சொல்கிறது நான் மகிழ்ச்சி அடைகிறேங்க. அன்று நான் எனது குடும்பம் எனது வாழ்க்கைன்னு வாழ்ந்த போது என்கிட்ட பணம் நிறைவாக இருந்தது. இன்னைக்கு நாம் நமது குடும்பம் நமது வாழ்க்கைன்னு வாழ்றேங்க, என்கிட்ட மகிழ்ச்சி நிறைவா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இப்போ கடைசியா சில விஷயங்களை பதிவு செய்ய விரும்புறேன். சமூகத்திற்கு பத்திரிகை ஊடகங்கள் செய்தியை கொடுக்கிறார்கள், நட்சத்திரங்கள் நன்கொடையை கொடுக்கிறார்கள், ஆனால் சமூக ஆர்வலர்களே தன்னையே கொடுக்கிறார்கள்னு சொல்றேங்க. மனிதன் எல்லாரும் சிந்திக்கக்கூடியவன் தான், ஆனால் சமூக ஆர்வலர் மட்டுமே இப்படி சிந்திக்க முடியும். நான் உலகத்திலிருந்து செல்வதற்கு முன்னாடி இந்த உலகத்திற்கு எதையாவது நான் விட்டு செல்ல வேண்டும் நினைக்கிறான் பாருங்க, அவன் தாங்க சமூக ஆர்வலர். இப்படி சொல்லி என்னுடைய நிறைவு வாதத்தை முடிக்கிறேன். ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு கியூபா நாட்டை தெரியும். அந்த நாட்டை தலைமை தாங்கியவர் பிடல் காஸ்ட்ரோ. அவர் அந்த நாடு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் போது எல்லா நாட்டுக்கிட்டையும் உதவி கேட்கிறாரு. எந்த நாடும் அமெரிக்காவோட பயத்தினால உதவ முன்வரல. தன்னுடைய தன்னம்பிக்கையால அந்த நாட்டை பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய செய்கிறார். வளர்ச்சி அடைய செய்து விட்டு எல்லா நாட்டுக்கும் ஒரு அறிக்கை அனுப்புறாரு. அதுல என்ன தெரியுமா இருந்துச்சு, என் நாட்டுக்கு உதவ வாருங்கள் என்று கூறிய போது நீங்கள் யாரும் வரவில்லை. இன்று உங்கள் நாட்டுக்கு என்ன வேண்டும் என்று கூறுங்கள், நீங்கள் கேட்காமலே நான் உதவ முன்வரேன்னு சொல்றாரு. அப்போ தனக்கு நிகரா பிறரை வச்சு பார்த்து பிறருக்காக வாழ்கிறவர்கள் தான் என் சமூக ஆர்வலர்கள். ஐயா, நானும் இன்னைக்கு சொல்லல, என்னோட தலைப்புல இன்னைக்கு பேசுறவங்களும் சொல்லல, அரசியலுக்கு வந்தாதான் நீங்க சமூக ஆர்வலர்னு. இங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு தமிழனும் சமூக ஆர்வலர் தான். 2020 இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்ற என் அப்துல் கலாமின் கனவை எவன் ஒருவன் நிறைவேற்றுகிறானோ அவன் தான் சமூக ஆர்வலர். ஆசிரியர் பணியை அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று இன்று தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களே ஆசிரியர்கள், அவங்க எல்லாரையும் நான் சமூக ஆர்வலர்னு சொல்லுவையா. ஏன்னா ஒரு ஆசிரியர் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு அப்துல் கலாம் இல்லை, ஒரு ஆசிரியர் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு அம்பேத்கர் இல்லை. அப்படி இருக்கும் போது ஒரு ஆசிரியரை சமூக ஆர்வலர்னு சொல்றதுல என்னையா இருக்கு? இன்னைக்கு ஆசிரியர்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, என்னுடைய ஆசிரியர், நான் இன்னைக்கு ஒரு பேச்சாளனாக இருப்பதற்கு காரணமாக இருந்த என் தமிழ் ஆசிரியர் கூட இந்த கும்பகோணத்து பக்கத்தில் இருக்க திருவையாறு அங்கே பிறந்து வளர்ந்த பெரும்புலவர் ராமசாமி ஐயா தான் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து எனக்கு பேச்சு கற்றுக் கொடுத்த ஆசிரியர். அண்மையில் அவர் காலமானார். உண்மையிலே அந்த ஆசிரியர் போட்ட பிச்சை தான் லியோன் இன்னைக்கு பேச்சாளனாக உயர்ந்திருப்பதற்கு காரணம். எதிர்த்தரப்புல பேச வந்திருக்காங்களே சினிமா நட்சத்திரங்கள் தான் நாட்டு அக்கறை காட்டுறாங்கன்னு. அதுக்கு நான் ஒன்று சொல்றேன், அவங்க இன்னைக்கு அதை பேச வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சினிமா மேல இருக்கிற மோகம் தான் காரணம். இதை யதார்த்தன்கிற ஒரு கவிஞர் அழகா சொல்றாரு, ஏ இளைஞனே, சினிமா கவர்ச்சிகளும் மாதுவின் மோகத்திலும் இன்று நீ போய் கொண்டிருந்தால் அடைய போவது வசந்த வனத்தை அல்ல, அடைய போவது வசந்த வனத்தை அல்ல, பாலைவனத்தைங்கிறான்.
இந்த நிலை மாறினால் எந்த நிலையும் மாறும். இன்னைக்கு நீ சினிமாவில இருந்து அரசியலுக்கு வரங்கிற, வா, வந்தாரை வாழ வைப்போம், ஆனால் எங்கள் நாட்டை ஆள வைக்க மாட்டோம். ஏனென்றால் இந்த நாடு இன்று சுதந்திரம் அடைந்திருக்கிறது என்றால் அந்த சுதந்திரம் அடைவதற்குரிய வழி அது என் சமூக ஆர்வலருக்கு தான் தெரியும். அந்த சுதந்திரத்தை பெற்று தந்ததே என் சமூக ஆர்வலர் தான். அதனால தான் நான் சொல்றேன், இந்த நாட்டை நிர்வகிப்பதில் பெரிதும் அக்கறையுடையவர்கள் சமூக ஆர்வலர்கள் என்று. இறுதியாக ஒன்று கூறிக்கொள்கிறேன், காலம் கருதினும் கைகூடும் நீயும் நானும் ஒரு கட்சி. அந்த காலமே ஒரு நாள் சொல்லட்டும், நான் கடலை எரிக்கின்ற தீக்குச்சி. தமிழா, நீ வரலாற்றை படிக்க பிறந்தவன் அல்ல, வரலாற்றை படைக்க பிறந்தவன். ஆகவே தான் பத்திரிகை ஊடகங்களும் திரைப்பட நட்சத்திரங்களும் நாட்டின் வருமானத்தை வேண்டுமென்றாலும் உயர்த்தலாம், ஆனால் நாட்டின் வருங்காலத்தை உயர்த்த வேண்டுமென்றால் அது என் சமூக ஆர்வலரால் மட்டுமே முடியும் என்று கூறி, நாட்டை நிர்வகிப்பதில் பெரிதும் அக்கறையுடையவர்கள் சமூக ஆர்வலர்களே, சமூக ஆர்வலர்களே, சமூக ஆர்வலர்களே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உருவம் கண்டு ஒருவரை எடை போடக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டே இன்னைக்கு பேசினவங்க தான். பாருங்களேன், அந்த சுடிதாரே அவங்க மேலே பருதாமல் கிடக்குது. என்னப்பா சோறு தான் சாப்பிட்றியா, இப்படி இருக்கியப்பா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஒல்லியான உருவத்திடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு வீர ஆவேசமான வார்த்தைகள் வந்தது. அந்த குழந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு.